இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, அன்பு என்னும் கனியை நாம் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க பழகி கொண்டவர்களாகிய நாம் இன்று ஆவியின் கனியாகிய அடுத்த கனியை குறித்து தியானிப்போம். சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுப்பவராக இந்த உலகத்திற்கு வந்தார். லூக்கா 2:10 இவ்வாறு சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? எல்லா ஜனங்களுக்கும், ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்தின் மக்களுக்கு அல்ல, இதோ எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி. சில நேரங்களிலே சில நல்ல செய்திகள் ஒரு குடும்பத்திற்கு நல்ல செய்தியாக இருக்கலாம், அது இன்னொரு குடும்பத்திற்கு அது பிடிக்காத ஒரு செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு துர்ச்செய்தியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த செய்தி எல்லா ஜனத்திற்கும் நற்செய்தியாக அவர் வந்தார். அவர் எதை கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார்? இதோ சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி. ஆம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அவருடைய பிறப்பின் செய்தி சந்தோஷத்தை கொடுக்கும் செய்தி. அதோடு மட்டுமல்ல, அவருடைய வருகையின் நோக்கமும் நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சந்தோஷம். யோவான் 15:11 பார்க்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு. அப்படி என்றால் கிறிஸ்து அவருடைய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அவர் கொடுக்கும் சந்தோஷமே ஒரு நிறைவான சந்தோஷம், ஒரு முழுமையான சந்தோஷம். கிறிஸ்து நம்மில் வாசம் செய்யும் போது மட்டுமே நாம் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு தருகிறேன். ஆம், நாம் அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது அவர் நம்முடைய இருதயங்களில் வாசம் செய்து இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். கிறிஸ்து நம் வாழ்விலே ஆலோசகராக, வழிகாட்டியாக, தந்தையாக, அவர் நமக்கு மாடலாக, அவர் நமக்கு ஹீரோவாக, அவர் நமக்கு முன்மாதிரியாக நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவர் நித்தியமான சந்தோஷத்தை, ஒரு நிலையான சந்தோஷத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார். அப்படியாக ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சியாக்க விரும்புகிறார். எப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது? துன்பத்தின் மத்தியிலும் மகிழ்ச்சி. பிலிப்பியர் 4:4 பவுல் இவ்வாறு சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்கிறார். இவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறது எங்கே இருந்து என்று உங்களுக்கு தெரியுமா? சிறைச்சாலையில் இருந்து. ஆம், சிறைச்சாலை மத்தியில் இருந்தும் அவர் எப்பொழுதும் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சோதனைகள், வேதனைகள் பெருகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுப்பது, நாம் அவருக்குள் சந்தோஷமாயிருக்க வேண்டும், நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார், அவருடைய மகிழ்ச்சியினால் இடைகட்டுகிறார். கிறிஸ்துவினுடைய அச்சு அடையாளங்களை என்னுடைய சரீரங்களில் தரித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் எத்தனை பாடுகள், வேதனைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவர் சொல்லுகிறார், நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 3:17, ஆபகுக் 3:17, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆம், வறுமையோ நோயோ இழப்புகளோ எது நேரிட்டாலும் வலுவாதபடி நம்மை காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்த வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ளவர். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம்.
ரெண்டாவதாக எப்போது நாம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதில் நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தார். அவர் தம்முடைய குமாரனை கொடுத்ததினாலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் தன்னை வெறுத்து அவர் பிதாவின் மடியில் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பூமிக்கு வந்து தம்மையே ஜீவ பலியாக கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பெந்தேகோஸ்தே நாளில் அருளப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய மகிழ்ச்சியை, ஆண்டவரிடத்தில் பெற்ற நம் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. தேவனுக்கென்று நாம் நம்மையே கொடுத்து சந்தோஷத்தை பெறுவோம். நாம் பலவீனத்தில் இருப்பவர்களை தாங்கி இடுக்கணில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து தேவ ஞானத்தை நாம் வெளிப்படுத்தி தேசத்தில் அவர்களை உயர்ந்திருக்கும்படி எப்பொழுதும் ஆவியின் கனியாகிய சந்தோஷத்தை தரித்து கொள்வோம். மற்றவர்களும் எப்போதும் நாம் இருக்கிற இடங்களிலே அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருப்பதற்கு நாம் அவர்களை வழி நடத்துவோம். ஒரு பாடல் இவ்வாறு சொல்கிறது, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். அந்த மகிழ்ச்சி நமக்குள் மட்டுமல்ல, அதை மற்றவர்களுக்கும் நாம் வெளிப்படுத்துவோம். அந்த அன்பு என்ற பரிமாணத்தை போல, அன்பு என்ற ஆவியின் கனியை போல அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற ஆவியின் கனி நம்மிலிருந்து அந்த கனியின் மனம் எல்லாருக்கும் பரவட்டும். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஜெபம். சந்தோஷத்தை, என்னுடைய சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கிறவர்களாக, உம்முடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, ஆண்டவரே, உம்முடைய மகிழ்ச்சி எப்பொழுதும் எங்களில் நிலைத்திருக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்போது அந்த நித்திய மகிழ்ச்சியை, பேரானந்தத்தை நாங்கள் அடையத்தக்கவர்களாக எங்களை நீங்கள் ஆண்டவரே இந்த நாளில் எங்களை உருவாக்குகிறதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஆண்டவரை பெற்று அனுபவிக்கவும் அதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை